Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 2311. ஸோ the longest binary subsequence that is less than or equal to k. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு கேட்டிருக்கிறது வந்து ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா you are given a binary string s and a positive integer k. ஓகேவா? நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு நம்பர் k, அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் கேன்றது கொடுத்துருவாங்க. நம்ம என்ன செய்யணும்னா we need to return the length of the longest subsequence. ஓகேவா? சப்சீக்வன்ஸ்ன்றது வேற, சப்ஸ்ட்ரிங்ன்றது வேற. ஓகேவா? சப்சீக்வன்ஸ்னா நம்ம ரேண்டமா எது வேணாலும் பிக் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? இப்போ 0th இண்டெக்ஸ்லேருந்து 1, அதே மாதிரி தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து 1 அண்ட் 5th இண்டெக்ஸ்லேருந்து 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரேண்டமாக எடுத்துக்கலாம், பட் ஆனால் தட் இண்டெக்ஸ் வைஸ் சீக்வன்ஸாக இருக்கணும், ஆர்டராக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடுறாங்கன்னா, நோட் ஸோ த சீக்வன்ஸ் கேன் கண்டெயின் லீடிங் ஜீரோஸ். ஓகேவா? ஸோ அந்த சீக்வன்ஸில் வந்து முன்னாடி லீடிங் ஜீரோஸ் இருக்கலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 101 இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு 000 எத்தனை டைம்ஸ் வேணாலும் லீடிங் ஜீரோஸ் இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கெடுத்து அதில் எது வந்து பெரிய ஸ்ட்ரிங்காக இருக்குது, லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்டி ஸ்ட்ரிங் இஸ் கன்சிடர் டு பி ஈக்குவல் டு 0. ஒரு ஸ்ட்ரிங் வந்து எனக்கு எம்டியாக இருந்தால் அதை நம்ம வந்து எப்படி கணக்கு எடுத்துக்கலாம்னா அதை வந்து 0ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, subsequence is a string that can be derived from another string by deleting some or no characters without changing the order of the remaining characters. ஓகேவா? அதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னா, ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? தட் கேன் பி derived from another string. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னா, லெட் அஸ் கன்சிடர் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1001010. இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சப்சீக்வன்ஸ். ஓகே, சப்சீக்வன்ஸ்ன்றது என்னன்னா, ஸோ லெட் அஸ் கன்சிடர் இது வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ணிப்போம். இதை நம்ம எப்படி அப்ளைன் பண்ணுவோம்னா, பை டெலிட்டிங் சம் ஆர் நோ கேரக்டர்ஸ். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு சில கேரக்டர்ஸை டெலிட் பண்ணி எந்த ஒரு சில கேரக்டர்ஸை டெலிட் பண்ணியோ இல்லை வந்து சில கேரக்டர்ஸை டெலிட் பண்ணாமலோ நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் தான், அதுதான் வந்து சப்சீக்வன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க 1 வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டோம்னா நமக்கு மீதி ரிமைனிங் என்ன இருக்குன்னா 00110 அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து சப்சீக்வன்ஸ் 1 அப்படின்றத வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு சப்சீக்வன்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சப்சீக்வன்ஸ் 2 அப்படின்றது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் இதுலேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருக்க 1, அதே மாதிரி செகண்ட், ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்க 1 நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குது என்னன்னா 00010. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா இதுவும் ஒரு சப்சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்ல இருந்து இந்த மாதிரி நிறைய பாசிபிள் சப்சீக்வன்ஸ் இருக்கு. ஓகேவா? நாம என்ன கண்டுபிடிக்க வேண்டுமே ஆனால் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சப்சீக்வன்ஸ்ல அதோடைய லென்த் வந்து இருக்கிறதே லாங்கஸ்டா இருக்கணும். அது மட்டும் அல்லாமல் இந்த சப்சீக்வன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இதோடைய டெசிமல் வேல்யூ இருக்கும்ல. ஓகேவா? ஸோ அதோடைய டெசிமல் வேல்யூ வந்து, ஸோ இப்போ இதுக்கு நம்ம பார்த்தோமே ஆனால் 2 to the power of 0 வந்து 0. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2 to the power of 1க்கு வந்து 1 வந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்ணோம்னா, ஸோ இதோடைய வேல்யூ, இந்த சப்ஸ்ட்ரிங் 2 உடைய வேல்யூ வந்து நமக்கு 2ன்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவா? எஸ், இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங்னா நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங், ஓகே, அதோட லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் என்னது 5. ஸோ அப்போ நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் 5 அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நமக்கு அதர் பாசிபிள் சப்சீக்வன்ஸும் இருக்கு. சப்சீக்வன்ஸ் 3ன்றது ஒன்று எடுத்துக்கிறேன், அதே மாதிரி சப்சீக்வன்ஸ் 4ன்றது எடுத்துக்கிறேன். ஸோ அது ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் இந்த கொடுக்கப்பட்டுள்ள இன்புட் ஸ்ட்ரிங்ல 00101. ஓகேவா? இதுவும் ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? 00101 அப்படின்றது சப்ஸ்ட்ரிங் தான். இதோடைய வேல்யூ வந்து 5. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே தான். ஓகேவா? கேன்றது என்னது 5. ஸோ அதே மாதிரி 00 அண்ட் 010. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், 2க்கு எடுத்திருக்கோம். அதே மாதிரி 0010, இந்த 1 ஸ்கிப் பண்ணிடுவோம், அடுத்தது இந்த 0 எடுத்துப்போம். ஓகேவா? 0010 அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் 0. ஸோ இதை எடுத்தா இந்த சீக்வன்ஸுக்கான வேல்யூ, டெசிமல் வேல்யூ வந்து 4. இதுவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே. நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுலயே இருக்கக்கூடிய லோயஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க கூடாது. ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்கோடைய லென்த், அதாவது சப்சீக்வன்ஸோடைய லென்த்
ஸோ அந்த சப்சீக்வன்ஸோடைய டெசிமல் வேல்யூன்றது வந்து கொடுக்கப்பட்டுள்ள கே வேல்யூவுக்கு லெஸ் தென் ஆகவோ அல்லது ஈக்குவல் டு ஆகவோ இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நாம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இப்போ இந்த ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுத்துப்போம் 1001010ன்றது. ஓகேவா? லெட் அஸ் கன்சிடர் நம்ம வந்து 1001010. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். இதுக்கான வேல்யூன்றது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேன்றது வந்து 5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா இருக்கிறதுல லாங்கஸ்ட் சப்சீக்வன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா இதுல இருக்க எல்லா ஜீரோஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு டோட்டலா ஜீரோஸோடைய கவுண்ட் என்ன இருக்குன்னா கவுண்ட் ஆஃப் ஜீரோஸோடைய கவுண்ட். ஓகேவா? இசட் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஜீரோஸோடைய கவுண்ட் வந்து நமக்கு எத்தனை இருக்குன்னா 4ன்றது இருக்கு. ஓகேவா? ஸோ ஜீரோஸ் வந்து எப்பயுமே அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஜீரோவோடைய கவுண்ட்டும் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு. ஓகேவா? n டைம்ஸ் எனக்கு ஜீரோஸ் இருக்குன்னா அதுக்கான பைனரியை வந்து நம்ம டெசிமலா மாத்தினா, ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலி n நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இப்போ பைனரியா இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஆஃப்டர் டெசிமலா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணாலுமே நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து தட் வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவங்க கொடுக்கக்கூடிய கே வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இதுல எத்தனை ஜீரோஸ் இருக்கு அப்படின்ற ஜீரோஸோடைய கவுண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடும். மொத்தம் எனக்கு 4 ஜீரோஸ் இருக்கா. ஸோ அடுத்தது என்ன ஒரு விஷயம்னா இதுல லெஃப்ட் சைட்ல இருந்து நான் எந்த ஒன்னை வந்து நான் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் வந்து ரைட் சைட்ல இருந்து ஐட்ரேட் பண்ணுவேன். ரைட் மோஸ்ட்ல இருந்து லெஃப்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொரு பவர்ஸையும் நான் வந்து செக் பண்ணுவேன். 2 to the power of 0 வந்து எடுத்துக்கலாமா, அதே மாதிரி 2 to the power of 1 வந்து எடுத்துக்கலாமா, ஓகேவா, 2 to the power of 2ன்றது எடுத்துக்கலாமா, அது மாதிரி. ஸோ இப்போ எனக்கு கே வேல்யூ வந்து 5க்கு பதிலாக லெட் அஸ் கன்சிடர் இப்போ எனக்கு வந்து கேவோடைய வேல்யூ வந்து எனக்கு 20ன்றது கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பண்ணிப்போம். இப்போ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா இப்போ எனக்கு வந்து டோட்டலாக எத்தனை வேல்யூஸ் இருக்கு 0 1 2 3 4 5 6 7 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ 0 ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீரோக்கான வேல்யூ வந்து நமக்கு 1 தெரியும். ஓகேவா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்க 1 இந்த பொசிஷனுடைய வேல்யூ வந்து 2 பைனரியில. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க பொசிஷனுடைய வேல்யூ வந்து 4, அதுக்கு முன்னாடி இருக்க பொசிஷனுடைய வேல்யூ வந்து 8. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மொத்தம் டோட்டலாக 7 லென்த் இருக்கனால 7க்கும் இப்போ நம்ம வந்து நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ அடுத்தது வந்து 16. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து 32. ஸோ அண்ட் வந்து 64. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 7 பொசிஷனுக்கும் நான் வந்து எழுதிட்டேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய வேல்யூ, ஓகேவா, நான் எது வரைக்கும் எடுக்கலாம். லெட் அஸ் சம் அப். இப்போ எனக்கு வந்து 2 உடைய வேல்யூ வந்து 1 இருக்கு. ஓகேவா? ஸோ 1 உடைய வேல்யூ நம்மளால எடுத்துக்க முடியாது, அதோடைய பைனரி வந்து 0ல இருக்கு. ஸோ அடுத்தது வந்து 4 உடைய வேல்யூ 0ல இருக்கு. 8 உடைய வேல்யூ வந்து நமக்கு 1 இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால 8 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வேல்யூ வந்து 10. ஓகேவா? இந்த வேல்யூ வந்து நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவா இருக்கு. கே என்னது நமக்கு 20. நான் இப்போதைக்கு அசம்ஷன் வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கே வந்து 5 எடுத்துக்கல, இப்போதைக்கு நம்ம கே 20ன்றது எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த அசம்ஷன்ல நம்ம பாக்குறப்போ நம்ம இந்த 2 ஒன்னையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், கணக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஒன்னையும் கணக்கு எடுத்துக்கலாம், இந்த ஒன்னையும் கணக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து அந்த 2 ஒன்னையும் நான் வந்து கவுண்ட்ல எடுத்துப்பேன். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஜீரோஸோடைய கவுண்ட் 4 பிளஸ் இந்த 2 ஒன்னோடைய கவுண்ட்டையும் நான் வந்து 2ன்றதை சேர்த்து எனக்கு டோட்டலா எத்தனை கவுண்ட் இருக்குன்னா 6ன்ற கவுண்ட் இருக்கு. ஓகேவா? அந்த 6ன்ற கவுண்ட் தான் வந்து இந்த லென்த். ஓகேவா? இதுதான் வந்து இருக்கிறதுல லார்ஜஸ்ட் லென்த் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதே மாதிரி தான், ஸோ சேம் 1 0 0 1 0 1 0 இதுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல வந்து கே விச் இஸ் ஈக்குவல் டு 5ன்றது கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு முதல்ல வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கு அப்படின்ற ஜீரோஸோடைய கவுண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஜீரோஸோடைய கவுண்ட் வந்து 4 அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இதுல வந்து 2 to the power of 1 இது 2 to the power of 2, இது வந்து 2 to the power of 3. ஓகேவா?
இது வந்து இதோடைய வேல்யூ வந்து 8ன்றது வரும். ஓகேவா? சின்ஸ் 8 வந்து கிரேட்டர் தென் 5. ஓகேவா? அதனால நம்ம இந்த சைடே போக மாட்டோம். ஓகே, இது வரைக்கும் தான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இதோடைய வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ அந்த 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்றதுனால ஒன்னோடைய கவுண்ட் வந்து 1 மட்டும் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த 4 ஜீரோஸோடைய கவுண்ட் 4ம் ஒன்னோடைய கவுண்ட் 1யும் நம்ம சேர்த்து டோட்டலாக நமக்கு 5ன்றது கிடைக்கும். இந்த 5 தான் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த லென்த் ஆஃப் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த சப்அரே. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் உள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோஸோடைய கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஜீரோஸ் கவுண்ட். ஓகேவா? ஃபார் n in s, if n வந்து ஈக்குவல் டு ஓகே, நான் ஈச்னு வச்சுக்கிறேன். ஈச் வந்து எனக்கு ஈக்குவல் டு 0வா இருந்தா தட் ஜீரோஸோடைய கவுண்ட் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஒன்ஸோடைய கவுண்ட் வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒன்ஸோடைய கவுண்ட் ஓகேவா தனியாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னன்றது வந்து ஸ்ட்ரிங்கோடைய லென்த். ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நம்ம வந்து செக் பண்ணுறப்போ ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரைட்ல இருந்து நம்ம வந்து லெஃப்ட் போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா n-1ல இருந்து 0 இண்டெக்ஸ் வரைக்கும் நான் வந்து ஐட்ரேட் பண்ணோம் ரிவர்ஸில். ஸோ அதனால நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ எப்போ எனக்கு வந்து தட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் 5 வந்து எனக்கு ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ அப்போ ஒரு கண்டிஷன் வரும். ஸோ இல்லாதப்போ ஒரு கண்டிஷன் வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, நான் வந்து பவர் முதல்ல எடுத்துக்கிறேன். ஓகேவா? பவர் வந்து இனிஷியலாக எனக்கு வந்து 1ல இருக்கு. ஸோ அந்த பவர் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பேன் எந்த ஒரு டைமாக இருந்தாலும். ஸோ அதனால இப்போ இங்கே நான் வந்து எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணல. எனிவேஸ் எனிஹவ் ஐ வில் ஷிஃப்ட் மை பவர். ஓகேவா? லெஃப்ட் ஷிஃப்ட் கண்டிப்பாக பண்ணி ஆவேன். ஸோ அப்படின்னா தான் என்னன்னா அடுத்தடுத்த பவருக்கு எனக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ எப்போ வந்து இந்த ஷிஃப்ட் பண்ண வேல்யூக்கு வந்து உயிர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் எப்போ எனக்கு வந்து 1 என்கவுண்டர் ஆகுதோ அப்போ வந்து நான் டோட்டல் வேல்யூ அப்படின்றது வந்து சேர்ப்பேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் எப்படி வந்து டோட்டல் வேல்யூ சேவ் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து இனிஷியலாக பவரோடைய வேல்யூ வந்து இங்கே வந்து 2ன்றது என்கவுண்டர் ஆகும். இந்த இடத்துல வரப்போ 8ன்றது என்கவுண்டர் ஆகும். இந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி டோட்டல் உள்ள வந்து ஆட் ஆகிடும். என்னன்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டோட்டல் வந்து 0ல இருக்கும். ஓகேவா? பவர் வேல்யூ வந்து எனக்கு 1ல இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த இட்ரேஷன்ல வந்து 2ன்ற வேல்யூ வந்து பவருக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பவரோடைய வேல்யூ 1, 2, 4, 8 இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? 2ன்ற வேல்யூ என்கவுண்டர் ஆகுறப்போ டோட்டலோடைய வேல்யூ 0ல இருக்கும். டோட்டலோடைய வேல்யூ கூட பவரோடைய வேல்யூ 2ன்றது ஆட் பண்ணி நான் வந்து கம்பேர் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவா அப்படின்ட்டு. ஓகேவா? டோட்டலோட வேல்யூ சம் அப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஆட் ஆனது அடுத்தது வந்து டோட்டலில் 2 எப்பயுமே அதில் ரிமைன்ஸ் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக 4ன்றதுக்கு வந்து வேல்யூ வராது. ஏன்னா அதுக்கு அதோடைய அந்த பொசிஷனில் பைனரியில் வந்து 0 இருக்குன்றதுனால 4 எடுத்துக்க மாட்டோம். ஸோ அடுத்தது 8 வரப்போ நம்ம பவரோடைய வேல்யூ 8ன்றது கிடைக்கும். ஓகே, பவரோடைய வேல்யூ 8 கிடைச்ச உடனே அதை டோட்டல் கூட நம்ம வந்து சம் பண்ணுவோம். ஸோ 2 + 8ன்ட்டு. ஸோ சம் பண்ண உடனே இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எதுக்கு கேக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கான்றதை பார்ப்போம். கேன்றது நம்ம 20ன்றது எடுத்தோம். ஓகேவா? ஸோ 20ஓ 15ஓ எடுத்தோம். ஓகே, 20ன்றது எடுத்தோம். ஓகே, இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸோடைய கவுண்ட் எந்தெந்த ஒன்னை வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். அது எதுலன்னா ஒன்ஸ் கவுண்ட்ல வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நான் வந்து s(i) வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்போ எனக்கு வந்து s(i) வந்து எனக்கு 1ன்னு என்கவுண்டர் ஆகுதோ அப்போ வந்து நான் வந்து செக் பண்ணுவேன். இஃப் என்னுடைய டோட்டல் ப்ளஸ் தட் பவர் வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவேன். ஓகே, இஃப் எனக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா டோட்டலில் வந்து நான் அந்த பவரை வந்து ஆட் பண்ணிடுறேன். அதே சமயம் வந்து ஒன்ஸோடைய கவுண்ட், ஓகேவா, ஒன்ஸோடைய கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? எந்த இடத்துல வந்து எனக்கு இந்த வேல்யூவை விட எனக்கு எக்ஸிடாக போயிடுதோ அந்த டைம்லேயே வந்து நான் இதுக்கப்புறம் நான் அதை இந்த லூப்பை வந்து ஐட்ரேட் பண்ணி எனக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ அதனால எல்ஸ் பிரேக்ன்றது கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃபைனலாக நான் என்ன பண்ண போறேன்னா ரிட்டர்ன் பண்ணும் பொழுது
எத்தனை ஒன்ஸ் கவுண்ட் இருக்குது அண்ட் எத்தனை ஜீரோஸ் கவுண்ட் இருக்குது அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்குறேன். Submit ஆயிடுச்சு. See you guys in more such LeetCode videos. Until then, bye.